ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் ரோல் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருனா இப்போ தான் புதுசாக யாருனா பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரிவ்யூஸை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் போடுவோம். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்எஸ் சைட்டில் போய்ட்டு செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரிவ்யூஸை ஆப்ஷன் டேபிளை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதை எப்படி பார்க்குறது அப்படின்ற வீடியோவும், இன்ட்ராடேயில் அந்த லெவலை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணுன்ற வீடியோவும் நம்ம சேனல்லையே இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் க்ரீக்ஸ் வீடியோ, ஒரு ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றது கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தேவையான மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம ஆக்சுவலாக எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதையுமே பார்க்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரேக் ஈவன் லெவல் இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ரைக்கோட பிரேக் ஈவன் லெவலில் தாண்டும் போது தான் மார்க்கெட் பை ஆகும். அதாவது செல்லர்ஸ் ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரைக்கை ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது அவங்க ரைட் பண்ணி வச்சுருக்க இடத்த விட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அவங்க அந்த பொசிஷனை கட் பண்ணிவிடுவாங்க. அப்போது மார்க்கெட் இன்னும் மேலே போகும். ஓகேங்களா? அந்த இடத்த தான் நம்ம பிரேக் ஈவன் லெவல்னு சொல்கிறோம். அதில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? அதாவது இந்த மார்க்கெட்டு செல்லர்ஸோட மார்க்கெட். அவங்களுக்கு லாஸ் வர இடத்துல நம்ம உள்ளே போனால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் அதை வச்சு பண்ணால் மட்டும்தான் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இதை கற்றுக்கணும்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இன்றைக்கி ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,900 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பனாக எப்போவுமே ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ண பிறகு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். மார்க்கெட்டோட புது பொசிஷன் உள்ளே வரும், பழைய பொசிஷன் கட் ஆகும். இன்னொன்று, மார்க்கெட் ட்ரெண்டு செட் ஆகும். அதாவது மார்க்கெட் எந்த சைடு போக போகுது, மேலே போக போதா, கீழே போக போதா, எஸ்டர்டே ஹை பிரேக் ஆகிதா, லோ பிரேக் ஆகிருக்கா, இல்லை லோவில் சஸ்டெயின் பண்ணுறானா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது ஒரு 15 நிமிஷம், ½ அன் ஹவர் ஆகும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அந்த 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 15 நிமிஷம் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,120 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போ பார்க்க போனீங்கன்னா 22,100, 22,150, 22,200 புட்டு, இவங்களாம் இந்த மணி, 22,100ன்ற கால் இந்த மணி. ஓகேங்களா? மார்க்கெட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, ஓப்பன் ப்ரைஸ், இதெல்லாம் ப்ரீமியமாக தான் இருந்தாலும் சரி, மார்க்கெட் ஸ்பாட் மார்க்கெட் தான் இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு 50 மினிட்ஸில் என்ன பார்க்குறீங்க இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனுக்கு மேலே நிற்கிறான், எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, அதாவது ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே லோவை அவன் உடைக்க விரும்பலை. எஸ்டர்டே லோ பக்கமாக ஓப்பன் பண்ணுறான், ஆனால் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாமல் மேலே போகிறான். அப்போது ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம் இதுக்கு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தாலே பாசிட்டிவ். இன்னொன்று, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகினாலே ஓகே தான் அது. இன்னொன்று, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குதுன்னா ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் தான். ஓகேங்களா? பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது, ஒரு ட்ரெண்ட் எந்த சைடு போகும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் அந்த டைம் வெயிட் பண்ணுறது நம்ம. ஓகேங்களா? அப்போது இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? க்ளீனாக மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? 22,100 அப்படின்ற காலை தான் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நம்மளும் அதை தான் சூஸ் பண்ணோம். மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிற வரைக்கும் நம்ம புட்டை போய் பார்க்க தேவையில்ல. அது வரைக்கும் நம்ம காலை தான் பார்க்கணும். இப்போ காலால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல அப்படின்னா தான் நம்ம வேறு இதை போய் பார்க்கணும். ஓகேங்களா? 50 மினிட்ஸில் பாருங்கள், இவனும் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இவனும் ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தான் இருந்தான். அவன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணல அப்படின்னா காலும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அவன் எஸ்டர்டே லோ உள்ளே வரான் அப்படின்னா இவனும் அப்படி தான் போவான். மார்க்கெட் உள்ளே வருதுன்னா இவனும் உள்ளே வரப்போகிறான்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? மார்க்கெட் பாருங்கள், இதை பிரேக் பண்ணி தான் இருந்தான். நம்ம இங்கே எடுக்க முடியாது, ரொம்ப லாங்கில் இருந்தது. இங்கே புல் பேக்கில் நம்ம எடுத்துருக்கலாம். 140 அப்படின்னா கண்டிப்பாக 156 வரையும் ஒரு 15 பாயிண்ட் டார்கெட் கொடுத்தான். அகெயின் மார்க்கெட் திருப்பியும் இங்கே நிற்குதா அப்படின்னு பார்த்தா நிற்கலை, உடச்சிட்டான். பிரச்சனை இல்லை. நம்ம எப்போதுமே இங்கே நின்று மூவ் ஆகும்போது தான் என்ட்ரி எடுப்போம், இல்லை ஒரு கேண்டில் நின்னவனை தான் எடுப்போம். ஓகேங்களா? இங்கே உடச்சிட்டான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அகெயின் மார்க்கெட் மேலே போய் உடைக்கிறான், திருப்பியும் புல் பேக்கில் இங்கே நிற்கிறான். ஓகேங்களா? இந்த இடத்துல நிற்கிறான்.
ஓகேங்களா. இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் மார்க்கெட் திருப்பியும் ஒரு 160 வரைக்கும் போச்சு. திருப்பியும் மார்க்கெட் லெவலில் நிற்கலை, திருப்பியும் வந்து உடைக்கிறான், திருப்பியும் அந்த லெவல்லே சஸ்டெயின் ஆகிறான் பாருங்கள். ஓகேங்களா. சஸ்டெயின் ஆகி திருப்பியும் அகெயின் மார்க்கெட் மேலே க்ளோஸ் வைக்கிறான். இவன் ஒரு வாட்டியும் மேலே வந்து உடச்சி க்ளோஸ் வச்சான் அப்படின்னா லோவை ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்க வேண்டியது தான். ஆனால் ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுக்கிறது சேஃபு. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 145 நீங்கள் எடுத்திருந்தா கூட மார்க்கெட் திருப்பியும் 187 89 பக்கமாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்டு. நம்மளுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. நம்ம இங்கே எடுக்கிற என்ட்ரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ½ அன் ஹவரில் எடுக்கிற என்ட்ரி தான் நம்மளுக்கு டார்கெட் முடிச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். 15 பாயிண்ட் நம்மளுக்கு முதல்லே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிற்கலை, திருப்பியும் உடைக்கிறான், திருப்பியும் டார்கெட், திருப்பியும் நிற்கலை, உடைக்கிறான், திருப்பியும் அகைன் மேலே உடைக்கிறான். இந்த என்ட்ரிலாம் நம்ம எடுக்கிறதும் எடுக்காதும் அவங்க விருப்பம். அகைன் பாருங்கள், திருப்பியும் கூட பாருங்கள், ஒரு 1:45 மணிக்கு திருப்பியும் சேம் அதே லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான். அட்வான்ஸ் லெவலில் ஓப்பன் ப்ரைஸில் க்ளீனாக மேலே வந்து க்ளோஸ் வைக்கிறான், க்ளீனாக மேலே போகிறான். அப்போ நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டாப் லாஸ், லோ தான் ஸ்டாப் லாஸ். 130 145 15 பாயிண்ட் எவ்வளோ தூரம் போகிறான் பாருங்கள். 185 45 பாயிண்ட், இங்கே ஒரு 45 பாயிண்ட். எவ்வளோ அழகாக அந்த லெவலில் மார்க்கெட் வந்து கரெக்டாக அதில் வந்து போகிறான் பாருங்கள். நீங்கள் இங்கே வரும்போது என்ட்ரி எடுக்கக்கூடாது. இங்கே வந்து நிற்கிறானான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நிற்கலை, உடச்சிட்டானா திருப்பி மேலே உடச்சா எடுக்கணும். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நிற்கிறானா பார்க்கணும், நிற்கலையா திருப்பி விட்டுணும். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். அகைன் மேலே உடச்சி க்ளோஸ் வைக்கிறானா அப்போ பண்ணணும். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஆனால் இத்தனை வாட்டி பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்னால் எத்தனை வாட்டி வேணால் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 5 பாயிண்ட் 8 பாயிண்ட்லாம் இருந்ததுன்னா அழகாக அந்த இடத்துல வந்து நின்று போகும்போது ஒரு இப்போ இங்கேருந்து இங்கே க்ளோஸ் வைக்கிறான் 145, இந்த லோ எவ்வளோ 130, 15 பாயிண்ட் சிம்பிள் ஸ்டாப் லாஸ். இங்கே வச்சு எடுத்தால் டார்கெட் 170 வரைக்கும் போகிறான், 160 வரைக்கும் போகிறான். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டு. இந்த மாதிரி தான் க்ளீனாக ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் இருந்தால் எடுக்கலாம் எத்தனை வாட்டி வேணும். ஆனால் பெரிய ஸ்டாப் லாஸ் இருந்தால் எடுக்கவே கூடாது. ஒரு வாட்டி தான் எடுக்கணுமே மெயினாக. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், க்ளீன் அழகாக நிற்கிது மார்க்கெட். ஓகே, இந்த இடம் க்ளீன். ஓகேங்களா. அழகாக இவன் வந்து ஆக்சுவலாக வந்து கால் ஏன் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா க்ளீனாக மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது. மார்க்கெட் பாருங்கள், ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே லோவுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே. அது பாருங்கள், அவன் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி தான் போகிறான். இவன் எப்போ ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே லோவுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இவன் தான் கால் தான். புட்டை நம்ம எடுக்கவே கூடாது. புட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான், ஆனால் கால் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்க மாட்டான். ஒரு 10 பாயிண்ட் ஏறுவான், 30 பாயிண்ட் கீழே இறங்குவான் புட்டு. அதே கால் வந்து கொஞ்சமாக இறங்குவான், அதிகமாக ஏறுவான். இதுதான் டிஃப்ரெண்ட் அதுக்கும். ஓகேங்களா. அதனால் பாசிட்டிவ் யாருன்னு பார்த்து அவனை எடுக்கணும். ஓகேங்களா. மார்க்கெட் வந்து நெகட்டிவாகவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை, அப்படி இருந்தால் தான் 2 பேரையும் நம்ம செக் பண்ணோம். மார்க்கெட் க்ளீன் பாசிட்டிவ்னால் கரெக்டாக கால் தான், வேறு எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது கைஸ். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி கைஸ். ரொம்ப இதில் வந்து ஏதாச்சும் சொதப்பி இருந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது எதனா சொதப்பி இருந்தால், அதாவது சொதப்பல் மீன்ஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்து ப்ரீமியம் பாசிட்டிவாக இல்லாமல் இருக்கும். சில டைமில் ப்ரீமியம் பாசிட்டிவ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து ஓப்பன்லேயே க்ளீனாக 2மே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுத்துடும். ஒரு டைம் வந்து ப்ரீமியம் பாசிட்டிவாக இருக்கும், மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும். அப்போது 2மே மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது சிம்பிள் தான். இன்றைக்கி மார்க்கெட் சிம்பிள் தான். மார்க்கெட் க்ளீனாக பாசிட்டிவ், லோவை உடைக்கலை, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தான். அதேமாதிரி ப்ரீமியம் சேம் க்ளீன், ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, க்ளீனாக நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஈஸியான என்ட்ரி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது கைஸ். ஓகேங்களா. இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் நம்ம எடுக்கலை. இன்றைக்கும் நம்மளுக்கு கரெக்டான என்ட்ரி வரலை. நம்ம எக்ஸாக்ட் மார்க்கெட் பிஃபோர் மார்க்கெட் வர என்ட்ரி தான் போஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறமும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டோனையும் நம்ம ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் எடுக்கலாம். சேம் இதே மெத்தடில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஓப்பனுக்கு கீழே இருந்தால் தான் அவன் நெகட்டிவ் தான், அப்போ நம்ம புட் ஆப்ஷனை எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம பிரேக் அவுட்டு கால் ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணுவோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டோம்னா புட்டும் எடுக்கலாம், காலும் எடுக்கலாம். அது சேம் நம்ம இப்போ இண்டெக்ஸில் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதை நம்ம போஸ்ட் போட மாட்டோம். பிஃபோர் மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம போஸ்ட் போடுவோம். அது கரெக்டாக இருந்தால் தான் போடுவோம், இல்லைனா போட மாட்டோம். ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்பவே ஈஸியாக இருந்தது. 2 என்ட்ரி நல்ல க்ளீன் என்ட்ரி தான். ஓகேங்களா. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.